ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு விஷயமாகட்டும், அது சாதாரண விஷயமாகட்டும், அரசியலாகட்டும், யார் பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவரைத்தான் ஒன்று கட்சியை விட்டு நீக்குவாங்க, இல்லை குடும்பத்தை விட்டு நீக்குவாங்க, ஊரை விட்டு நீக்குவாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை யார் பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அவங்கள கட்சியில வச்சுக்கிறாங்க. அதை பற்றி சொல்லியவர்களை கட்சியை விட்டு நீக்கி விடுகிறார்கள். அது பல வகையில பார்த்தாச்சு, ஏகப்பட்ட வகையில இந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. அப்படின்னா யாரு பண்றாங்களோ அவங்கள விசாரிச்சு கட்சியை விட்டு நீக்கணும், இல்லை அது சம்பந்தப்பட்ட அறிவுரை கூறணும், இல்லையா அதுக்கு தகுந்த என்ன ஏற்பாடும் பண்ணணும், இல்லை கட்சியை விட்டு நீக்கிடணும். அதை விட்டு போட்டு யார் அவர்களை சுட்டி காட்டினார்களோ அவர்களை கட்சியை விட்டு நீக்குவது என்பது பாஜக மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாக இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்குமே. அதன் அடிப்படையில 2 மிகப்பெரிய உறுப்பினர்கள் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று அறிவுசார் பிரிவை சேர்ந்த பார்வையாளராக இருந்த கல்யாணராமன், இன்னொன்று ஓபிசி மாநில செயலாளராக இருந்த திருச்சி சூர்யா, அதாவது திமுக திருச்சி சிவாவுடைய பையன் திருச்சி சூர்யா. அறிவுசார் பிரிவு கல்யாணராமன் அற்புதமான ஒரு செயல்பாளராக இன்னைக்கு அவங்க கட்சியின் அடிப்படையில் இருந்தாரு. பட் இன்னைக்கு அவரு கட்சியை விட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான். சஸ்பென்ஷன்னா ஒரு வருஷத்துக்கு நீக்கப்பட்டிருக்காரு. அதாவது கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டார். அதனால அவர் கட்சியின் 1 வருஷத்துக்கு சஸ்பென்ஸ், ஆமா 1 வருஷம் தள்ளி வைக்கப்படுகின்றார். அப்படி என்ன காரணம் அப்படின்னம்னா, அதாவது அண்ணாமலை திமுகவோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு எக்ஸ் தளத்துல, சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவிட்டார். அப்ப அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட சம்பவங்கள், பாஜக அவனுடைய ஒரு எதிர்ப்பு தனமாக, மற்றபடி அண்ணாமலைக்கு எதிராக கட்சியின் செயல்பாட்டை அவர் மீறிவிட்டார் என்பது ஒரு புறமாக இருந்தால், அண்ணாமலைக்கு எதிராக அவர் செயல்பட்டார். அதற்கு காரணம் பலவிதமான காரணங்கள். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி சிதைந்து விட்டது. அதுல 1 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. அதன் அடிப்படையில ஓட்டுக்கள் சிதைந்து விட்டன. அதனால அதிமுக உறவு இல்லாமல் போனது. அதற்கு காரணம் அண்ணாமலை தான். மற்றபடி அண்ணாமலை ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கட்டாயமா இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய வெற்றியை கொண்டிருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி வந்துடுது இல்லையா, அதன் அடிப்படையில ஆகும்போது பாஜக தோல்வி அடைஞ்சதுக்கு அண்ணாமலை தான் காரணம். ஒரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் போனதுக்கு ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலுமே கூட அதிமுகவோடு அவர் கள்ள உறவு வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கல்யாணராமன் பலவிதமா சமூக வலைத்தள பதிவிட்டுட்டே இருந்தார். அதை கட்சி மேலிடம் பார்க்கிறாங்க. நேற்று நடந்த ஒரு நிர்வாக குழு சம்பந்தப்பட்ட வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு கட்சியை விட்டு 1 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க, சஸ்பென்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் ஒரு பக்கம். இன்னொருத்தர் திருச்சி சூர்யா, ஓபிசி பிரிவினுடைய மாநில செயலாளர். திருச்சி சூர்யாவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி திருச்சி சூர்யா டெய்சி ஆடியோ பப்ளிக்கான ஒரு விஷயம். அதாவது ஒரு சாதாரண விஷயம் சம்பந்தப்பட்ட வகையில டெய்சிக்கு திருச்சி சூர்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல். அது ஆடியோவாக வெளியாகி மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு ஒரு 1 இயருக்கு முன்னால. ஆமா, கண்டபடி பேசிய டெய்சி சூர்யா, மற்றபடி அதுக்கு தகுந்த பதிலளித்த டெய்சி, இப்படி அந்த ஆடியோ பயங்கரமா போயிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில திருச்சி சூர்யா கூப்பிட்டு 6 மாசம் கட்சியை விட்டு சஸ்பென்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, தள்ளி வச்சிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால ஒற்றுமையின் வெளிப்பாட டெய்சியும் திருச்சி சூர்யாவும் நாங்க அக்கா தம்பியா பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சமாதான கொடியை நாட்டி அண்ணாமலை முன்னால மற்றபடி பொதுக்குழுவை கூட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு திருப்பூர் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு சின்ன குழுவை கூட்டி 2 பேரும் நாங்கள் ஒற்றுமையாக சிறையெழுப்பட்டு மீண்டும் திருச்சி சூர்யா கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு.
திருச்சியில நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வகையில தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாட அவர்கள் திருச்சியில வந்து வேட்பாளரை நிறுத்தவில்லை. அதனால அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஊர் விட்டு ஊர் உள்ளவங்களாம் நிறுத்தினீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த ஊர்ல உள்ள ஓட்டு போடுவாங்க? அதனால தெரிந்த முகமாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னார். அதன் அடிப்படையில வந்து அங்க வந்து அமமுக வேட்பாளரை நிறுத்தினாங்க பாஜக. அது மிகப்பெரிய ஒரு தோல்வியின் வெளிப்பாடு. தோல்வி அடைஞ்சதுக்கு பின்னால வந்து திருச்சி சூர்யா சும்மா இருக்கல. ஏகப்பட்ட பதிவுகளை வெளியிட்டு பல யூடியூப் சேனல்ல சம்பந்தப்பட்ட வகையில தமிழிசை சம்பந்தப்பட்ட வகையில ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழிசையை வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை குறிப்பா தமிழக பாஜக அதிலும் குறிப்பா அண்ணாமலை மீது சொன்னார். இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம். அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நான் ஒரு 20 இடத்துல நம்ம வந்திருப்போம். இந்த தோல்விக்கு அண்ணாமலை தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் போனதுக்கு அவரு தான் காரணம். மற்றபடி வந்து அவரு குற்ற பின்னணி உள்ளவர்களையும் ரவுடிகளையும் மற்றபடி குற்றவாளிகளும் கட்சியில ஏகப்பட்ட பேர் சேர்த்துட்டாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழிசை வச்சாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலா போச்சு. எல்லாரிடமே வந்து ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதன் அடிப்படையில வந்து அப்புறம் ஒரு பகிரங்கமா அந்த தகவல் போயிட்டு இருக்க சமயத்துல சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்கக்கூடிய விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சமயத்துல அமித்ஷா மோடி எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழிசையும் கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வரக்கூடிய சமயத்துல அமித்ஷா தனிப்பட்ட முறையில கூப்பிட்டுறதா கூட பரவாயில்ல, பப்ளிக்காவே கண்டிக்கிறார். ஆமா, அவருடைய ஒரு பாடி லாங்குவேஜ், மற்றபடி கை வாயினுடைய ஒரு அந்த வளைந்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயம் மிகப்பெரிய ஒரு கண்டிஷன். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதான் கட்சி கட்டுப்பாட்டை எப்படி அதிகமா பேசாதம்மா, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி ரொம்ப மிக ஆவேசமான ஒரு கட்டுப்பாடா அமித்ஷா அங்க சொன்னது வந்து அதன் அடிப்படையில் வீடியோ வந்து அப்படி மிகப்பெரிய அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் நாடார் சங்கங்கள்லாம் கூட பாஜகவுக்கு மிகப்பெரிய கண்டன குரலை தெரிவிச்சாங்க. ஆமா, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த சமயத்துல சூர்யா மீண்டும் வந்து தமிழிசை மேல குற்றச்சாட்டு சுமத்தினார். அதாவது வந்து தமிழிசைக்கு திமுகவுக்கும் திருட்டு கள்ள உறவு இருக்கு, இதுதான் வந்து இந்த பாஜக தோற்றதுக்கு காரணம். அதனால வந்து தமிழிசை வந்து மீண்டும் பாஜகவோட தலைவராக வந்தார் அப்படின்னா நான் வந்து கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பட்டமாவே வந்து ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷனா ஒரு நடவடிக்கையா தமிழிசை சம்பந்தப்பட்ட வகையில அண்ணாமலையினுடைய ஆதரவு, அந்த அமித்ஷா சம்பந்தப்பட்ட வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பின் வெளிப்பாடா போகக்கூடிய சமயத்துல மீண்டும் வந்து அண்ணாமலை வந்து ஒன்றா சேர்ந்துடுறாரு. தமிழிசைக்கு வந்து ஒரு கொக்கை கொடுத்து தமிழிசையோடு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, நாங்கள் இருவரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அக்கா தம்பியாக நாங்கள் பழகின்றோம் அப்படின்னு அவங்க பண்ணி முடிச்சிடுறாங்க. 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிடறாங்க, தமிழிசை அண்ணாமலை. இப்போ வந்து சூர்யா வந்து மாட்டிக்கிட்டார். திருச்சி சூர்யா என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா மேற் சொன்ன மாதிரி தான் தமிழிசைக்கு திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு. பாஜக தோற்றதுக்கு தமிழிசை தான் காரணம். மற்றபடி வந்து தமிழிசை வந்து தமிழக பாஜக தலைவராக வந்தால் நான் வந்து கட்சியில் இருக்க மாட்டேன், நான் கட்சியை விட்டு விலகி விடுவேன் அப்படின்னு பப்ளிக்காக வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பார்த்த ஒரு தலைமை அவரை வந்து கட்சியில விட்டு இன்னைக்கு நீக்கிட்டாங்க. யார? திருச்சி சூர்யாவை. நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொன்னது யாரு? மிகப்பெரிய ஒரு பப்ளிக்காவே சொன்னது தமிழிசை தான். தமிழிசை வந்து திமுக வெற்றி அடைந்ததுக்கு காரணம் அண்ணாமலை தான். அதிமுக பாஜகவோடு அவர்கள் நல்லுறவு கொள்ளாத காரணம் அண்ணாமலை தான். பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் 20 இடத்துல வந்திருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போனதுக்கு அது அண்ணாமலை தான் காரணம். அதிமுக கூட்டணி இல்லாததுக்கு அண்ணாமலை தான் காரணம். அதனால வந்து திமுக வெற்றி அடைஞ்சது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு டாப்ல இருக்கு. 40க்கு 40 வெற்றி அடைஞ்சதுக்கு அண்ணாமலை அதிமுகவோடு
கூட்டுக்கு வைக்காதான் காரணம். அதையெல்லாம் விட ரவுடிகளை வந்து அவர் தன் கட்சியில பாஜகவில் ரொம்ப இணைச்சிட்டாரு. ஆமா, கிரிமினல்ஸ் உள்ள கட்சியா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக பகிரங்கமா பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு பேட்டியும் கொடுத்தாரு. ஐடி விங்கு அவங்களுக்கு நான் எச்சரிக்கை இது மூலம் எடுத்துக்கிறேன். நான் வந்து பழைய தலைவர் நான். ஆமா, பழைய தலைவரோட பத்தியோ மற்றபடி இருக்கக்கூடிய தலைவரை பத்தி தவறா வந்து நீங்க வந்து சமூக வலைதளத்துல பதிவிடாதீங்க. பதிவிட்டீங்கன்னா நம்ம வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். நான் வந்து பழைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றேன். ஆக இந்த அளவுக்கு வல்கராக சொன்ன கட்சியில பல பொறுப்புகள்ல இன்னைக்கு அவர் இல்லை. முதல்ல வந்து 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். இப்ப அது கூட கிடையாது. கட்சியில வந்து ஒரு சின்ன பொறுப்புல கூட கிடையாது. அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த பொறுப்புலையும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அவரைத்தான் வந்து இந்த மாதிரி பேசியதுக்கு வந்து தமிழக பாஜக தலைமை வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். இப்ப வந்து பாஜகவுல வந்து திருச்சி சூர்யா வந்து சுத்தமா டெய்சி சம்பந்தப்பட்ட வகையில நீக்கினாங்க. இது சம்பந்தப்பட்ட தமிழிசை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வகையில சுத்தமாவே வந்து அடிப்படை உரிமையிலிருந்து அவர் நீக்கப்பட்ட எந்த ஒரு பொறுப்புமே இன்னைக்கு திருச்சி சூர்யா கிடையாது. அவர் இருந்தால் பாஜக இருக்கலாம். அடிப்படை உறுப்பினை பெற கூட கிடையாது. கல்யாணராமனாவது வந்து 1 வருஷத்துக்கு வந்து சஸ்பென்ஸ் பண்ணப்படுறார், ஒரு ஒதுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்கிறார். இவர் அப்படி இல்லை, சுத்தமாவே நீக்கப்படுறார். அப்படிங்கிறப்ப பாஜகவில் இன்னைக்கு திருச்சி சூர்யா இல்லை. ஆனா தமிழிசை இருக்கிறார். அதற்கு மெயின் காரணமே வந்து தமிழிசை தான். அவரை விட்டுட்டு இன்னைக்கு திருச்சி சூர்யாவை நீக்கியிருக்காங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரிதான். யார் காரணமோ அவங்கள விட்டுட்டு ஏன்னா தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையா இன்னைக்கு வந்து பாஜக பல விதத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மையில இது சரியான நடவடிக்கையாக ஒப்புக்கொள்ள முடியாது. அவர் கட்சியினுடைய உள் விவகாரம், அது அவருடைய விருப்பமாக இருந்தாலுமே கூட வெளிப்பார்வைக்கு பார்க்கின்ற பொழுது கட்டாயமா வந்து யார் காரணமும் யார் வாய் விட்டார்களோ முதல்ல வாய் விட்டு தமிழிசை பப்ளிக்கா ஓப்பனா சொல்லிட்டான். அதைத்தான் வந்து அமித்ஷா வந்து சந்திரபாபுனுடைய பதவியேற்பு விழாவில் கண்டிக்கிறார். நம்ம நீ பாட்டு ஓப்பனா பேசிட்டு உட்காந்துருக்கு, இந்த மாதிரிலாம் பேச கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கண்டிஷனா கட்டுப்பாடா நடக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாய் வந்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கையை தூக்கி மிக கட்டுப்பாடாகவும் கண்டிஷனாகவும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமாவும் அமித்ஷா கண்டிஷன் கொடுத்தார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல தமிழிசையைத்தான் வந்து ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் இருந்தோ மற்றபடி வந்து 1 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதை வந்து தமிழக பாஜக செய்யல. அதை விட்டு போட்டு திருச்சி சூர்யா, இத்தனைக்கு திருச்சி சூர்யா வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர். அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. அண்ணாமலை ஆதரவாளராக இருந்துமே கூட அவர் கட்சியிலிருந்து சுத்தமாக நீக்கப்பட்டு விட்டார். அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத அளவுக்கு அனைத்து பொறுப்புகளிலும் அப்படிங்கும் போதுல எந்த அடிப்படை உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பகிரங்கமான ஒரு அர்த்தமா தெரியுது. அப்ப வந்து அவர்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா தமிழிசை நீடிப்பு என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலா நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமா வந்து. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பிரச்சனைக்குரியவர்கள் அவர்களை விட்டுறாங்க. அவரை சுட்டி காட்டியவர்கள் அவர்கள் கட்சியை விட்டு நீக்குகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து முரண்பாடான ஒரு செயலாகத்தான் நம்ம தெரியுது. ஆமா, அதே நேரத்துல வந்து அவரு திருச்சி சூரிய ஓப்பனாவே சொல்லிட்டார், தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக வந்து நான் கட்சியில் இருக்க மாட்டேன், நீடிக்க மாட்டேன். ஆமா, இப்ப இதை வச்சு பார்க்கின்ற பொழுது கட்டாயமா அடுத்ததாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தான் வந்து கட்டாயமா பாஜகவுடைய தலைவராக வருவார். அது அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வேறு பதவி கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதன் மூலமாக தெரியுது. எது எப்படியும் ஒரு நிலைப்பாடு ஒரு செயல்பாடு அப்படிங்கிற வரும்போது யார் காரணகர்த்தாவோ அவர்களை நீக்கக்கூடிய பட்சத்துல தான் அந்த கட்சி வந்து சரியான ஒரு நீதியாக இருக்கும். இப்ப கூட அந்த கல்யாணராமன் போட்டிருக்கார், இது வந்து இயற்கைக்கு முரண்பாடான நீதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவு இருக்கு. இட் இஸ் அகைன்ஸ்ட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சர் ஜஸ்டிஸ் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. இது வந்து திருச்சி சூர்யாவுக்கும் பொருந்தும், ஆமா அண்ணாமலைக்கும் பொருந்தும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல
இந்த கட்சியினுடைய வளர்ச்சி வந்து எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிக்க வேண்டியதான். அநீதிக்கு ஆதரவான, நீதிக்கு புறம்பான ஒரு கட்சியாகத்தான் பாஜக அப்படின்னு அனைவருமே பார்க்கக்கூடும். அவங்களே நிர்வாகிகளே அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல பிறர் நம்மை போன்றவர் எவ்வாறு பார்ப்பார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. நம்மளும் அவ்வாறு தான் பார்க்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய பல ரகசியங்களை வந்து வெளியில் வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்துல பிறர் அதை வந்து மாறுபாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மை இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில பாஜகவை பொறுத்தவரை இவர்கள் சொன்னதை போல இயற்கைக்கு புறம்பான நீதி செல்லக்கூடிய கட்சியாகத்தான் பார்க்கக்கூடிய சூழல். திருச்சி சூர்யாவாகிலும் அது பொருந்தும் என்பதுதான் இன்னும் பகிரங்கமான ஒரு உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.